சனிக்கிழமை நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது கோயில் பிரகாரத்தை எல்லாரும் வலம் இருந்து சுற்றிட்டு வந்திருந்தாங்க. என் கூட ஒரு பையன் வந்து திடீர்னு பார்த்தா இடம் இருந்து சுற்றிட்டு வந்திருந்தான். டேய் இங்கே வாடா அப்படின்னு வந்தான். என்னடா பண்ணிகிட்ருக்க? கோயிலை சுற்றிட்டுருக்கேனே அப்படின்னா. டேய் கோயிலை சுற்றுறது வலம் இருந்து சுற்றணுண்டா, நீ என்னடா இடமிருந்து சுற்றிட்டுருக்க அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தானே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் அம்மா 9 சுற்று கோயிலை சுற்றிட்டு வாடான்னாங்க. நான் வந்து 15 சுற்றா சுற்றிவிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் மைனஸ் சுற்றி அதை டேலி பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்து கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம தெரியாமல் கேள்வி கேட்டுட்டோம். பேசாமல் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி கம்முன்னு வந்துட்டேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் உள்ள ஃபாதர் என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணார். பண்ணிவிட்டு ஜபம் பண்ணார். பண்ணி முடித்தோடனே, தம்பி இந்த காலத்தில் ரொம்ப சூதானமாக இருந்துக்கப்பா, நல்லா கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னாரு. சரிங்க ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கவனமாக இருக்கிற அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் ஃபாதர் திடீர்னு இப்படி பதட்டமான ஒரு சொல்ல அப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஃபாதர் சொல்ல ஆரம்பித்தார். தம்பி, எப்போவுமே இங்கே தண்ணியை போட்டுக்கிட்டு உன்ன மாதிரியே ஒரு பையன் ஒருத்தன் வருவாங்க. ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் தண்ணி, ட்ரிங்க்ஸு, கண்டதையும் திம்பா, வாந்தி எடுப்பான். ஏன் கேட்குற? எனக்கு அவனை திட்டாத நாளே இல்லைப்பா. அவ்வளோ இதுவும் தீர்த்துருவேன் அவனை. அவ்வளோ இதாக திட்டுவேன். ஆனாலும் அன்றைக்கி கேட்கவே மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான். நம்ம ஒன்று சொன்னோன்னா அவன் ஒன்று செய்வான். இப்படி தான்ப்பா டெய்லி இருப்பான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்தான். வந்தவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல், முட்டி வலி எதனால் வருது ஃபாதர்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டதையும் தின்னு, கண்டதையும் குடி, அப்புறம் முட்டி வலி வராமல் வேற என்ன வலி வரும் அப்படின்னு அவனை அதட்டினேன். அவன் என்ன சொன்னான், ஓ போப்பாண்டவர் அதனால தான் வந்து முட்டி வலியால் படுத்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். அடே 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 அடே, நான் அவரை நினச்சி சொல்லடா ஃபாதர். நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க? முட்டி வலி எதனால் வருதுன்னு தானே நான் கேட்டேன். உடனே ஃபாதர் சொன்னா, டே நான் உனக்கு முட்டி வலின்னு நினச்சி தாண்டா நான் சொன்னேன் அப்படின்னு. எனக்கு முட்டி வலின்னு நான் சொல்லலையே ஃபாதர், நான் பொதுவாக முட்டி வலி எதனால் வருதுன்னு தானே கேட்டேன். அப்போ போப்பாண்டவர் இப்படியெல்லாம் இருந்திருக்காரு, அதனால் முட்டி வலி வந்திருக்கு. அடே நான் அப்படி நினச்சி சொல்லடா, நீ எதாச்சியாக வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கடா. நான் வந்து அந்த மாதிரியே நான் வந்துட்டு பேசலடா, சரியா? இது வந்து முட்டி வலி வந்து பொதுவான ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் என்ன டாக்டராடா அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஃபாதர் அவனை வந்து சமாளித்தார். ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது கடைசி பெஞ்சில் உள்ள ஒரு மாணவன் பக்கத்தில் இருந்தவுடன் ஏதோ முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. உடனே ஆசிரியர் கோபத்தில், 3 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? அறிவில்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேசி அவனையும் கெடுக்க பார்க்குறேன். நீங்கள் இருந்தால் சார் 5 வருஷமா இதே கிளாஸில் இதே பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே வெக்கப்படாமல் எடுக்கும் போது நான் ஏன் சார் வெக்கப்படணும்?